என்னாச்சு ஸ்ருதி? விக்ரம், உட்காரு. என்னையும் ஸ்ருதியும் பார்த்த உடனே உனக்கு ஷாக், குழப்பமா இருக்குல்ல? Have a drink. செத்து போனது என் பொண்ணுன்னா இவ யாரு? இங்க வச்சே உன் தங்கச்சிய பாரு, அவளும் இருக்கா நீயும் இருக்கிய. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவளை பார்த்தாவது கத்துக்கோ. அவ எப்படி இருக்கான்னு பாரு. அப்பா ப்ளீஸ். ஸ்ருதி, நீ பேசாத, அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கோ செத்துட்ட. அப்பா திட்டுறாருன்னு நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடி. நான் சொன்னேன்னா மூஞ்சி ஒரே மாதிரி இருந்தா கேரக்டரும் ஹேபிட்ஸும் ஒன்றா இருக்கும்னு அவர் நினச்சா நான் என்ன பண்ணுறது? உன் நல்லதுக்கு தாண்டி அவர் சொல்கிறாரு. அவர் நல்லதுக்கு நான் சொன்னால் அவர் கேட்பாரா? என்னோட நல்லது கெட்டதெல்லாம் நான் தான் டிசைட் பண்ணணும். என்ன? ஏய், இது உன் ஹெல்த்தை டோட்டலாக காலி பண்ணிடும். எப்போ தான் நீ சேஞ்ச் ஆக போகிற? சாகும்போது. நானோ இல்லை அவரோ. ஸ்டூபிட் மாதிரி பேசாத. சஞ்சனா, பணம் வேணும். அவர் இங்கே இருக்கும்போதே கேட்க வேண்டிதானே? கேட்டா கொடுக்குவா போறாரு? ஆஃபீஸில் வச்சு கேட்டால் கிடைக்கும். நீயும் அவர் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கிற. ஆஃபீஸில் போய் கேட்டு ஏன் அவர் அவமானப்படுத்துற? நீ என் ஸ்டேட்டுக்கு வந்து பாரு. மான அவமானம் எல்லாம் தாண்டின ஸ்டேட்டில் இருக்கேன். பணம் நான் தரேன். ஐஸ்கிரீம் சாப்பிட பணம் கேட்கல, நிறைய வேணும். அப்பா, எனக்கு பணம் வேணும். கெட் அவுட் ஐ சே. மிஸ்டர் குமார், நம்ம இன்னும் ஒரு வருஷத்துக்கு எந்த ப்ராஜெக்டும் பண்ணல. அப்பா, நான் வர்றதுக்கு 7 மணி ஆகிடும். நீ டின்னரை முடிச்சுட்டு படுத்துக்க. சுத்தி அவ வந்தாளா? இல்லப்பா, அவ வரல. நான் பணம் கொடுக்கலன்ற கோபத்தில் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணுறோன்னு நினச்சி தான் கேட்டேன். இல்லப்பா, அவ வரல. ஃபோனு நாட் ரீச்சபிளாக இருக்கு. ஓகேம்மா, நீ பத்திரமா இரு. பாய். சஞ்சனா, காலையிலேருந்து 2வது தடவை நான் அலோவ் பண்ண மாட்டேன். இதில் நீ வராத, போயிடு. அப்பா பணம் கொடுக்கலையா? ஹே ஃபூல், நீ என்ன மாதிரி இருந்திருந்தா எனக்கு பணம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோ சஞ்சனா, ப்ளீஸ். உங்களை எல்லாம் மறக்க தாண்டி நான் இதை யூஸ் பண்ணுறேன். என்ன இல்லை உனக்கு? எல்லாமே இருக்கு, அப்புறம் எதுக்கு இதை யூஸ் பண்ணுற? சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, வேற எவ்வளவோ இல்லை. தெரியுமா உனக்கு? மரியாதையாக நீ போயிடு. நான் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன்.
சஞ்சனா நீ போயிடு. Mr. Chandrasekhar. Yes. ஹலோ ஸ்ருதி. அப்பா நான் கொண்டுட்டேன்ப்பா. அவ அட்லீஸ்ட் அவளோட லைஃப் வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்திருப்பா. அவளை தடுக்க போய் நானே அவளை கொண்டுட்டேன்ப்பா. நான் ஒரு கிரிமினல். நானும் சூசைட் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன் ஸ்ருதி. ஆனா அவ்வளவு தைரியம் எனக்கு இல்லை. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம விட்டு விட்டு வந்துட்டேன்ப்பா. An accident is always an accident, ஸ்ருதி. நான் இப்ப வீட்டில் தான் இருக்கேன். என்ன நடந்திருக்கும்னு எனக்கு புரியுது. எனக்கு எப்பயுமே ஒரே பொண்ணு தான் ஸ்ருதி. அது நீதான். சரி, இப்ப நீ எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்? ஏன் வந்து? எதுவுமே தெரியலப்பா. இட்ஸ் ஓகே ஸ்ருதி. இப்ப நீ எங்க இருக்க? ஹோட்டல் மேரியட்ல. உன்னை யாராவது பார்த்தாங்களா? நான் வீட்டை விட்டு வந்ததுலேருந்து ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணுறான். யாரு? பேரு விக்ரம். காலையில் உங்களை மீட் பண்ணானா? ஆர்கிடெக்ட். சஞ்சனா ஆஃபீஸில் பார்த்துட்டு நான் தான் சஞ்சனான்னு நினச்சி ஃபாலோ பண்ணுறான். மிஸ்டர் விக்ரம். ஸ்ருதி, நான் சொல்ற நல்லா கேளு. ஒரு பொண்ணு ட்ரக் அடிக்ட், இன்னொரு பொண்ணு கொலைகாரியும் தெரிஞ்சா சொசைட்டிலேயே மானமே போயிடும். ஸோ மற்றது எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நீ அவன் கூட போகிறது தான் சேஃப். அவ செத்து போனதுக்காக நீ வருத்தப்படாத ஸ்ருதி. அவள் இப்படியே பிஹேவ் பண்ணிருந்தான்னா நானே அவளை ஒரு நாள் கொண்டு இருப்பேன். ஆஃப்டர் ஆல், she deserves to die.